வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கல்வி கடவுள் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான 15/7/2024 அன்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தமிழக அரசின் சார்பில் திறந்து வைக்கிறார். இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது கடந்த 15/9/2022 அன்று தொடங்கி வைக்கப்பட்டு 1545 பள்ளிகளைச் சேர்ந்த 1,14,000 குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்துக்கு மக்களிடையே ஏற்பட்ட வரவேற்பினையும் மாணவ மாணவியர் இடையே ஏற்பட்ட எழுச்சினையும் கருத்தில் கொண்டு 25/8/2023 அன்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஊராகிய திருக்குவளையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு 30,992 அரசு தொடக்க பள்ளியில் பயிலும் 18,50,000 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தை சூடாகவும் சுவையாகவும் உண்டு மகிழ்ச்சியோடு பள்ளி பாடங்களில் கவனம் செலுத்தி படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கல்வி கடவுள் காமராஜர் பிறந்த நாளான 15/7/2024 அன்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடங்கி வைக்கிறார்கள். இந்த திட்டத்தின் மூலம் 3,995 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பயிலும் 2,23,536 குழந்தைகள் பயனடைவர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் உலகிற்கே முன்னோடியான திட்டமாக திகழ்கிறது. இந்த விழாவில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், சீர்மிகு பெருமக்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொள்வர். இந்த திட்டத்தின் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று இந்த செய்தி குறிப்பு சொல்கிறது. இந்த செய்தியானது செய்தி மக்கள் தொடர்புத்துறை சென்னை 9 இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்ட 13/7/2024 செய்தி வெளியீட்டு எண் 962. இதற்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. நீங்க இங்க இருந்தும் டைரக்டா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். இந்த ஆண்டின் கல்வி வளர்ச்சினாலே தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது பத்தி பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.